வணக்கம். போக்கோ நிறுவனம் சமீபத்தில் அறிமுகம் செய்த போக்கோ X4 ப்ரோ 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட லுக்கு, கிராண்டு, அந்த கலர் அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோட பின்னாடி இருக்க அந்த கேமரா வடிவமைப்பு சரி, பின்னாடி கொடுத்துருக்க கலர் அந்த வடிவமைப்பு சரி, ரொம்ப கிராண்டாக ரிச்சாகவே இருக்குது. நமக்கு பின்னாடி பவுச் போடவே மனசு வராது. அந்தளவு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். என்னடா பவுச் போட்டு பின்னாடி இவ்வளோ நல்லா இருந்துச்சு, அதை கெடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் தான் வரும். அந்த அளவு அந்த போக்கோ ஸ்மார்ட் ஃபோனோட வடிவமைப்பு இருக்கும். அதன்படி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது போக்கோ X4 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைந்த விலையில் சிறந்த வன்பொருளோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து சிறந்த தேர்வாக இருக்கும். எதிர்கால 5G விரைவில் 5G வரப்போகுது. அதை மனசில் வச்சு 5G இணைப்போட 120Hz AMOLED டிஸ்பிளே, வேகமான சார்ஜிங், நீடித்த பேட்டரி அப்படின்னு சொல்லி பல அம்சங்களோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயனர்களுக்கு கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து கிடைக்கிது. இதோட அடிப்படை வேரியண்ட்டோட விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே 18,999, அதாவது 19,000க்கு ₹1 கம்மி அப்படின்ற விலையில் வந்து பயனர்களுக்கு கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வடிவமைப்பு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட வடிவமைப்பு வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, AMOLED டிஸ்பிளேயில் இருக்குது. நீண்ட ஆயுள் கொண்ட பேட்டரி வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. முதன்மை கேமரா அவுட் வந்து நல்லா இருக்குது. நல்ல ஸ்பீக்கர்கள் இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. கொஞ்சம் டிஃபால்ட் இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இன்னும் வந்து Android 11 மூலமாக வந்து இயங்குது. 19,000 ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், Android 11 மூலமாக தான் இயங்குது. இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட சாஃப்ட்வேர் மென்பொருள்ன்றது கொஞ்சம் மோசமானதாக தான் இருக்குது. அடுத்து வந்து மிச்சம் அந்த முதன்மை கேமரா தவிர மிச்சம் 2 கேமராவுமே சொல்லிக்கக்கூடிய அம்சங்கள் வந்து எதுவுமே இல்லை. 1080 பிக்சல் 4K வீடியோ பதிவு அந்த ஆதரவு எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபால்ட் தான், ரொம்ப குறிப்பிடத்தக்க டிஃபால்ட்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ போக்கோ எக்ஸ் அந்த சீரீஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த போக்கோ எக்ஸ் சீரீஸ் நல்லா இருக்குது, இதிலே ஸ்மார்ட் ஃபோனை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து மென்பொருள் வந்து நல்லா கொஞ்சம் டிஃபால்ட்டாக தான் இருக்குது, சிறந்த செயல்திறனை வழங்கலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் டிஸ்பிளே, இதோட வடிவமைப்பு, நீண்ட பேட்ரி, இது எல்லாமே மிட்ரேஞ்ச் விலையில் கிடைக்குது அப்படின்றதுல வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிறந்ததாகவே தான் இருக்குது. இன்னொரு அம்சத்தையும் சொல்லிடலாம். இன்னொரு குறிப்பிடத்தக்க சிக்கல் அதாவது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவை நம்ம வெளியே வச்சு பயன்படுத்தும் போது இதோட சுற்றுப்புற ஒளி சென்சார் வந்து ஒவ்வொரு முறையும் செயல்பட தவறியது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதோட டிஸ்பிளே வந்து பிரகாசத்தை காட்டும் 25% வந்து குறைஞ்சிருது. இதனால என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன காட்சி அதில் வந்து டிஸ்பிளேல காட்டுது அப்படிங்கிறது வந்து நம்மளால் உன்னிப்பாக கவனிக்க முடியலை அப்படிங்கிறது வந்து இதோட குறிப்பிட்ட அம்சம். அதாவது வெளியில் வந்து சுற்றுப்புற ஒளி சென்சார் வந்து பயன்படுத்தலை அப்படின்றது கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால கேமராவுக்கு தேவையான அவுட் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது வந்து மிஸ் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஓகே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் இதோட மிச்ச அம்சங்கள் எல்லாமே நல்ல குறிப்பிடத்தக்க அளவில் ரொம்ப நல்லா கிராண்டாக இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இந்த விலை கொஞ்சம் அதிகமாகவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போக்கோ X4 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை வந்து மிகப்பெரிய 5000 mAh பேட்டரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 67 வாட்ஸ் 5000 mAh 50 நிமிடங்களில் 100% வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.67 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங், Android 11 ஆதரவு, Qualcomm Snapdragon 695 5G சிப்செட் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனானது 64 மெகா பிக்சல் முதன்மை கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரான்னு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமரா அம்சம்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். செல்ஃபி ஆதரவுக்கும் சொல்லி 16 மெகா பிக்சல் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த ஒரு சில நேரத்தில் இந்த கேமராவில் வந்து அவுட் மிஸ் ஆனாலுமே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து கேப்சர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி 64 மெகா பிக்சல் வந்து முதன்மை சென்சார் வந்து ரொம்ப கிராண்டாக நல்லாவே இருக்குது. நமக்கு தேவையான அவுட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குது. எந்த நம்ம காட்சி எடுக்கணுமோ அந்த இது நமக்கு எப்படி அந்த அவுட் கிடைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கும் தாராளமாக சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB, 6GB RAM 128GB, 8GB RAM 128GB அப்படின்னு சொல்லி 3 வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. இதோட விலை என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படை வந்து 18,999, 6GB RAM 128GB வந்து 19,999, 8GB RAM 128GB வந்து 26,999 விலையில் கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.